அனைவருக்கும் வணக்கம். 2 மான்களை வேட்டையாடுகின்ற சிங்கத்தால் ஒரு மானை கூட வேட்டையாட முடியாது. எனவே நீதிபதியாக வேண்டும் என்கின்ற அந்த நீதிபதி என்கின்ற மானை மட்டும் வேட்டையாடினால் கண்டிப்பாக வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாரதிய நியாய சங்கிதா 2023 16 மரண தண்டனைகளை பார்த்தோம்ல. அந்த VNS தவிர மற்ற சட்டங்களில் எந்தெந்த சட்டங்களில் அந்த மரண தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக போக்சோ ஆக்ட் 2012 குழந்தைகளுடைய அந்த பாலியல் ரீதியான அந்த துன்புறுத்தல்கள், அதிலிருந்து பாதுகாப்பு சட்டம். சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 6 செக்ஷன் 1ல எது சொல்லியிருப்பாங்க? இப்ப 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை அது மிகவும் கொடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கின்ற போது அதற்கு மரண தண்டனை பார்த்தோம். அது போக்சோ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் பனிஷ்மெண்ட் டெத் இருக்குது. மினிமம் பனிஷ்மெண்ட் என்ன சார்? ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், போக்சோ ஆக்ட்ல அபராதம் மட்டும் விதிக்கின்ற குற்றம் இருக்கா? அது என்ன பிரிவுன்னு கேட்டால் செக்ஷன் 50 அப்படின்னு வச்சுங்க. ஓகே, இங்க 6 தூக்கு கயிறு. அதே போல கீழே 1+5 6 அது அப்போ கீழே இருக்கு. அதாவது அபராதம் மட்டும் விதிக்கலாம். எதுக்குன்னா இந்த ஆபாச படங்களை எல்லாம் சேகரித்து வச்சிருப்பாருல, அவருக்கு பயன்பாட்டப்படலாம் சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து இங்க இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 சொல்றாரு பாருங்க. இவர் வந்து நான் எஸ்சி, இவர் எஸ்சி இருக்காரு வச்சுக்கல. இவர் டோன்ட் டச், தொடாதே என்றார். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 என்ன சொல்லிருக்காங்க? அன்டச்சபிலிட்டில untouchability is abolished and its practices any form is forbidden. அது எந்த வடிவில் இருந்தாலும் சொல்லுவாங்க சார், ஜாதி பேர் சொல்லிட்டுனா அப்படின்னு சொல்ல மட்டும் இல்ல, அது எந்த வடிவில் இருந்தாலும் அது இந்த ஆக்டின் கீழே குற்றமாகும். அதான் ஆர்டிகல் 17 சொல்லிருக்காங்க. 1+7 8 தொட்டால் தீட்டுன்னு சொல்லிருக்காங்க அவுட் மெமரிக்கு. அது மாதிரி இங்க எந்த குற்றத்திற்கு மரண தண்டனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம் சொன்னால் செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 சொல்லிருப்பாங்க. என்னென்ன? பனிஷ்மென்ட் ஃபார் அஃபென்ஸ் அட்ராசிட்டிஸ். என்ன சொல்றாங்கன்னாங்க, இப்போ இவர் வந்து நான் எஸ்சி, இவர் எஸ்சி இருக்காரு. அதாவது நான் எஸ்சி என்பவர் நீதிமன்றத்தில் இருந்தார். இங்க ஒரு பொய் சாட்சியம் கொடுக்கிறார், அல்லது ஒரு பொய் சாட்சி ஃபேப்ரிகேட் உருவாக்கி பொய் சாட்சி கொடுக்கிறார். அதன் மூலமாக இந்த எஸ்சி இருக்கார்ல, இந்த தாழ்த்தப்பட்டவர், அதனோட மக்கள் அல்லது பழங்குடியில் வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த பொய் சாட்சி சொல்லியதான், அந்த பொய் சாட்சி ஃபேப்ரிகேட் பண்ணி சொல்லியதான் ஒரு இன்னசென்ட், அதாவது அப்பாவி ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. எதிர பார்த்தல நம்ம 195 ஐபிசில பார்த்தோம். 194ல ஒருவரை பொய்யாக சாட்சி மட்டும் ஒரு அப்பாவி மரண தண்டனை விதிக்கப்பட்டார். யாருக்கு? அப்போ இவருக்கு மரண தண்டனை, நாட் பீயிங் எஸ்சி எஸ்டிபி. ஓகேவா? அது சொல்லியிருக்காங்க. இப்ப 3 என்ன? மூன்றாவது பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ், துப்பாக்கி மாதிரி ஆர்ம்ஸ், ஆயுதங்கள், ஆயுத படைத்தலை சட்டம் சொன்னல. அதுல ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959 இதில் எங்கே சொல்லப்பட்டது மரண தண்டனை? எந்த பொறுத்துக்கு சொன்னால் செக்ஷன் 27ல செக்ஷன் 3 சொல்லிருக்காங்க. யூசிங் இந்த துப்பாக்கி இதுகளை போட்டு யூஸ் பண்ண அர்த்தம் சுட்டுன்னு அர்த்தம். சுடுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு மரண தண்டனை. அது 4 பாருங்க, எக்ஸ்ப்ளோசிவ். The Explosive Substance Act 1908 4ல வெடிபொருள் சட்டம், வெடிக்கிறது எல்லாமே அந்த சட்டத்துல எந்த பிரிவின்படி மரண தண்டனை விதிக்கிறாங்க சொன்னால் செக்ஷன் 3ல பி என்ன சொல்றாங்க? பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் எக்ஸ்ப்ளோஷன் லைக்லி டு என்டேஞ்சர் லைஃப் ஆர் ப்ராப்பர்ட்டி. நீ என்ன பண்ற? இதை வந்து வெடிக்க செய்யலாம், அந்த வெடிக்க செய்து அதன் மூலமாக அங்கு இருக்கின்ற மக்களுக்கோ யாருக்கோ ஒருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையை ஏற்படுத்தினாலோ அல்லது சொத்துக்கு அவ்வாறு அபாயகரத்தை ஏற்படுத்தினாலோ அதற்கு மரண தண்டனை. அடுத்து பாருங்க 5 அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் 1967 பாருங்க. சட்டத்துக்கு புறம்பாக அந்த அன்லாஃபுல் 141 ஐபிசி தனி. இங்க சட்டத்துக்கு புறமாக அனைவரும் ஒன்று கூடி ஒரு குற்றம் செய்கிறார்கள். அதற்கான மரண தண்டனை எங்க சொல்றதுன்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏவில் பனிஷ்மெண்ட் ஃபார் டெரரிஸ்ட் ஆக்ட். அதுலயே அந்த அன்லாஃபுல்லையே ஒரு தீவிரவாதமான ஒரு செயல் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பிஎன்எஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? செக்ஷன் 113 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏவில் டெரரிஸ்ட் ஆக்ட் அங்கேயே மரண தண்டனை பார்த்தோம். இங்க ஒரு மரண தண்டனை. சரி,
கடைசியா பாத்தீங்கன்னா 6வது இது விமன் இவர் தான் நம்ம அரசன் பண்றாரு. The தமிழ்நாடு Prohibition on Harassment of Women Amendment Act 2025 ஆக்ட் பண்ணாங்க. ஏற்கனவே இல்ல, இப்ப கொண்டு வந்த 25 ஆக்டின் படி அந்த பெண்களுடைய தொல்லை, தமிழ்நாடு பெண்கள் தொல்லை பாதுகாப்பு சட்டம் 2025 படி அமெண்ட்மெண்ட் மூலம் கொண்டு வந்த பிரிவு இது. செக்ஷன் 4 கேபிட்டல் A சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏல எப்போ இந்த சட்டம் வந்தது, எப்போ இது புகுத்தப்பட்டது சொன்னா ஜனவரி 25, 2025 என்றுதான். எதற்காக வந்தது என்றால் ஹராஸ்மெண்ட் டெத், இந்த சிசிடி கவரெல்லாம் பொறுத்தரும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணை எவ்வாறெல்லாம் ஹராஸ்மெண்ட் பண்ணால் அதுக்கான மரண தண்டனை சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாம் பாரும் மரணம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே மொத்தம் இப்போ சட்டத்துல இது வரைக்கும் நம்ம எத்தனை மரண தண்டனை இருந்து பார்த்துருக்கோம். பிஎன்எஸ் பாத்தீங்கன்னா 16, இப்ப இங்க பாத்துல 6 அதர் ஆக்ட், அப்ப டோட்டலா 22 டெத் சென்டென்ஸ் இருக்கின்றது. எனவே இப்போ டெத் சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து லைஃப் சென்டென்ஸ், ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை நம்ம அந்த போன வழக்கு அபிராமி பிரியாணி அபிராமி வழக்கோடு பார்த்தோம். அது அந்த மென்ஷன் சொல்ல மாதிரி அந்த கேஸ்ல அதெல்லாம் சொல்லிருப்பாங்க லாஸ்ட் பிரீத் இருப்பாங்க, கடைசி மூச்சு வரை சிறையில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி டெத் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்தது லைஃப் ஆயுள் தண்டனை வரை விதிக்கக்கூடிய குற்றங்கள் எந்தெந்த இந்த பிஎன்எஸ் முதல்ல பார்த்துருவோம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.